வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஎஸ்எம் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன வீடியோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம் வாங்க. அதாவது நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா பிசியோட ஸ்க்ரீன் காஸ்டிங் பண்ண போகிறோம். அது வந்துட்டு நியூவாக ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் காஸ்ட் பண்ண போகிறோம். பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் வந்துட்டு Vysor.io அப்படிங்கிற வெப்பேஜுக்கு போய்க்கோங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பை. ஸோ அது எவ்வளோ எம்பி வரும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 MBக்குள்ளே தான் வரும். ஸோ அங்கே போயிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன OSக்கு வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு விண்டோஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக் இருந்தாலும் சரி, லினக்ஸ் இருந்தாலும் சரி, அதுக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் இதையே. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகிக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் எல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். அதை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகட்டும். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்துட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அபவுட் ஃபோன் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பில்டு நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. உங்கள் மொபைல் என்ன பிராண்டோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எப்படி டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எனபிள் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா MIUI வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா ஒரு 7 times டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள் ஆயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்ச்சில் போய்ட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா USB டிபக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணணும். அப்படி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட USB கேபிளை பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியோட கனெக்ட் பண்ணி மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வார்னிங் கொடுத்து அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை வந்துட்டு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அலோவ் USB டிபக்கிங் அப்படின்ற மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு Vysor வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு பாப்பப் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ உங்கள் பிசியில் பார்த்தீங்கன்னா ப்ளே அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். அதாவது எப்படி வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அடுத்து வர ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னா இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிசியில் ப்ரொஜெக்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளேன்னு இருக்குது பாருங்கள். அதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக Vysor வந்துட்டு இன்ஸ்டாலிங் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிட்ருக்கும். அது வந்துட்டு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்டார்ட் ஆகி எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அதாவது இன்ஸ்டாலிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஃப்ரீ ஃபயர் கூட பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து விளையாண்டுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா PUBG கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீ ஃபயர் மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டையும் போட்டு விளையாண்டுக்கலாம். ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட அருண் விஜய் 220F ரைடர் அந்த சேனலையும் பார்த்தீங்கன்னா போய் ஃபாலோ பண்ணுங்கள். மஸ்ட்டு உங்களோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம், அதாவது ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு சொல்லித்தருவோம். அந்தேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான நிறைய ஆப்ஸு இந்த மாதிரி ஸ்க்ரீன் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எடுத்து உங்களுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டவுட் இருந்தாலும் வந்து அங்கே கேட்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படி நம்பரை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை, டேக் கேர், அண்டில் தென் பை ஃப்ரம் ஜிஎஸ்எம் தமிழ்.